நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 9. எலும்புக்கூடு பற்றி ஆராய டாக்டர் முரளி வந்து சேர்ந்தார். அந்த எலும்புக்கூடும் மண்டையோடும் ஒரே ஆணுடையதுதான் என்கிற முடிவுக்கு வந்தார். இந்தச் செய்தியும் அன்றைய மாலை பத்திரிகையில் வெளிவந்தது. பலருடைய மனதிலும் தோன்றிய கேள்வி ஒன்றுதான். ஒரு கல்லூரியில் இருந்த எலும்புக்கூட்டின் மண்டையோடும் மற்றொரு கல்லூரியில் இருந்த எலும்புக்கூட்டின் உடல் பாகங்களும் எங்கே போனது, எப்படி மறைந்தது? பிரின்சிபால் மேத்யூ ஆப்ரஹாமும் இதை பற்றித்தான் யோசித்தார். கடைசியில் குமார் வந்த பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என்று முடிவு கட்டி அப்போதைக்கு அமைதியடைந்தார். அதே நேரம் ஏற்கனவே 2 நாள் விடுமுறை விண்ணப்பித்திருந்த குமார் மேற்கொண்டு 1 வாரம் விடுமுறை கோரி கல்லூரிக்கு கடிதம் எழுதினார். கோயிலிலிருந்து திரும்பும்போது அங்கு ஸ்ரீதேவி குட்டியை பார்த்த சம்பவம் அவரது மனதிலிருந்து மறையாமலேயே இருந்தது. அதை பற்றி அவர் வேறு யாரிடமும் மூச்சு விடவில்லை. மறுபடியும் பிரபாகரனும் குமாரும் ஜோதிடர் கிருஷ்ணகுருப்பை பார்க்கச் சென்றனர். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எதற்காக தேவிக்குட்டியின் உடம்பில் சௌபர்ணிகா என்ற மோகினி ஆவேசித்தாள் என்று கேட்டார் குமார். அதற்கான காரணத்தை நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேனே. இந்த சம்பவத்துக்கு முன்பு என்ன நடந்திருக்கதென்று யாருக்கு தெரியும் என்றார் குரூப்பு. என்னோட மாமா சந்துநாயர் தான் இந்த சம்பவங்களுக்கு பின்புலமா இருந்திருக்கிறார். குஞ்சுராமன் அப்படித்தான் சொன்னார். அந்த நிமிஷத்திலிருந்து குமாரோட மனம் இதை பத்தியே நினைச்சு வருத்தப்படுறதா தோணுது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கும் குமாருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்புறம் எதுக்காக இதை பத்தியெல்லாம் கவலைப்படணும் என்று படபடப்பாக பேசினான் பிரபாகரன். நான் நியாயத்துக்காக போராட நினைக்கிறேன் பிரபாகரா. உங்க தாய் மாமா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்றார் குமார். நல்லா கேட்டப்போ, எனக்கும் எங்க மாமாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றான் பிரபாகரன். அப்ப ரொம்பவும் நல்லதா போச்சு. நான் உங்க மாமா கூட போராடுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன் என்று உறுதியான குரலில் சொன்னார் குமார். பிரபாகரன் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். அவனது முகத்தில் பல்வேறு விதமான உணர்வுகள் மின்னி மறைந்தது தெளிவாக தெரிந்தது. பிறகு குமாரை பார்த்து, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. எங்க மாமா இளையடத்து மனையில் காரியஸ்தரா இருந்தாங்கிறது உண்மைதான். ஆனால் அவர்தான் அந்த வீட்டு தம்புராட்டியையும் ஸ்ரீதேவி குட்டியையும் கொலை பண்ணியிருப்பாருங்கிறது என்னால நம்ப முடியல. சரி, அப்படியே இருந்தாலும் அவரை குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? தயவு செஞ்சு எங்க மாமாவுக்காக நான் பரிஞ்சு பேசுறதா நினைக்க கூடாது. என்னோட சந்தேகம் இதுதான் என்றான் பிரபாகரன். கிருஷ்ணகுருப்பும் அப்போது அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தார். தாயும் மகளும் இறந்து போய் 3 வருடங்களுக்கு மேல் ஆகின்றன. இதுவரை யாரும் இப்படிப்பட்ட சந்தேகத்தை எழுப்பியதாக தெரியவில்லை, குஞ்சுராமனை தவிர. அப்படி ஏதாவது சந்தேகம் ஊரார் மனதில் ஏற்பட்டிருந்தால் இதுவரை அதற்காக எந்த முயற்சியுமா எடுக்காமல் இருந்திருப்பார்கள்? இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பழசை கிளறுவதால் யாருக்கு என்ன லாபம்? குமாருக்கு அந்த வீட்டாருடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. பிறகு ஏன் இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் குரூப்பின் மனம் எடை போட்டது, கணக்கு போட்டது. பிறகு பிரபாகரனை பார்த்து, நீ சொல்றது ஒரு வகையில் நியாயம்தான். ஆனா தப்பித்தவறி உங்க மாமா குற்றவாளியா இருந்தா உண்ட வீட்டுக்கு 2கம் செஞ்ச ஒரு துரோகியை விட்டு வைக்கிறது நல்லதில்ல என்றார் கிருஷ்ணகுருப்பு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, சட்டப்படி அவரை குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா நானும் உங்களோட ஒத்துழைக்க தயார் என்றான் பிரபாகரன். அங்கே கொஞ்ச நேரம் மௌனம் தவழ்ந்தது. பிறகு வேறு சில விவகாரங்களை பற்றி பேசிவிட்டு குரூப்பு அங்கிருந்து கிளம்பி போனார். பிரபாகரனும் குமாரும் கிருஷ்ணகுருப்பிடம் போனதும் அவர்கள் கோயிலை பார்வையிட்டதும் சந்துநாயரின் கவனத்துக்கு வரவே செய்தது. முதலில் அதை ஒரு பொருட்டாகவே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் போக போக அவருக்குள் சந்தேகம் தலையை உயர்த்தியது. கிருஷ்ணகுருப்பு ஒரு மாந்திரீகர் என்பது சந்துநாயகருக்கு தெரியும். சஞ்சலமடைந்த சந்துநாயர் அன்று மாலையே தன் ரகசியங்கள் முழுவதும் தெரிந்த சேக்குட்டிய நாயரை வரவழைத்தார். சேக்குட்டி நாயர் ஊருக்குள் செல்வாக்கு நிறைந்தவர். போலி பத்திரங்கள் தயாரிப்பது, ஆள்மாறாட்டம் செய்வது போன்ற கிரிமினல் விஷயங்களில் தேர்ந்தவர். ஒரு முக்கியமான விஷயம், அதனால்தான் உங்களை உடனே வரச் சொன்னேன் என்றார் சந்துநாயர். சேக்குட்டி நாயர் பார்வையாலேயே என்ன விஷயம் என்றார். இளையிடத்து சொத்துக்கள் இப்பவும் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆனா முறைப்படி பத்திரங்களோ தஸ்தாவேஜுகளோ கிடையாது. அம்மாவும் பொண்ணும் செத்து போனதால எல்லாமே அப்படியே கிடக்குது. அது நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும்னா உடனடியா ஒரு வழி கண்டுபிடிச்சே தீரணும் என்றார் சந்துநாயர். இது ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு மறுபடியும் தொடர்ந்தார் சந்துநாயர். இன்னொரு முக்கியமான விஷயம், செருவள்ளி மனையைச் சேர்ந்த சின்னத்தம்புரான் வந்திருக்கிறார்.
காலேஜ்ல லெக்சரரா இருக்காரே அவர்தான். இளையிடத்து குடும்பத்தோட அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆனா அந்த விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஊருக்குள்ள எவனாவது சொல்லாம இருக்க மாட்டான். அவரோட பாட்டன் ஒருத்தர் அந்த வீட்ல பொண்ணு எடுத்தார். அந்த முறையில அவருக்கு ஒரு பையனும் பிறந்தான். அவன் பாலக்காட்டில் இருக்கிறான். இதுவரைக்கும் அங்கேயிருந்து யாரும் வரல. வந்திருக்கிற தம்புரானுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைதான். இருந்தாலும் நம்ம பாதுகாப்புக்கு எதையாவது செய்யணுமே, சந்து நாயர் விளக்கினார். விஷயம் ரொம்ப சுலபமாச்சே. இறந்து போன சாவித்திரி அந்தர்ஜனமும், அந்தர்ஜனம் என்றால் வீட்டை விட்டு வெளியேறாத நம்பூதிரி வீட்டு பெண்கள், மகள் தேவிக்குடியும் மொத்த சொத்துக்களையும் உங்களுக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டதை ஒரு பத்திரம் தயார் பண்ணிடாம். என்ன சொல்றீங்க என்றார் சேக்குட்டி நாயர். இந்த மாதிரி ஏதாவது செய்யத்தான் கூப்பிட்டேன். என்ன தேவையோ பண்ணிடுங்க. சாட்சிகள் வேணும். அதுவும் அந்த காலத்து மனுஷங்களா இருக்கணும். அப்புறம் பழைய பத்திரம் அதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கும், பத்துக்கங்க. பேசியபடி உள்ளே சென்று சந்து நாயர் கையில் ஒரு கட்டோடு திரும்பி வந்தார். அவர் கையில் 5000 ரூபாய் இருந்தது. அதை சேக்குட்டியிடம் அப்படியே கொடுத்தார். சேக்குட்டி ரூபாயை பெற்றுக்கொண்டு விடுவிடுவென்று அங்கிருந்து நடையை கட்டினார். அன்றிரவே 3 வருடங்களுக்கு முன்னால் சொத்துக்கள் அனைத்தும் சந்து நாயருக்கு கிரயம் செய்து விட்டதாக ஒரு பத்திரத்தை தயார் செய்தார். அந்த பத்திரத்தில் தம்புராட்டி சாவித்திரி அந்தர்ஜனமும் தேவிக்குட்டியும் கையெழுத்திட்டதாக போர்ஜரி செய்தார். அதேபோல் சாட்சிகள் கையெழுத்தையும் போலியாக போட்டார். மறுநாள் காலையில் சேக்குட்டி பத்திரத்துடன் சந்துநாயரின் வீட்டுக்கு வந்தார். இந்தாங்க நீங்க கேட்ட பத்திரம். இனிமேல் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்ற சேக்குட்டி ஒரு பழையகால உரை ஒன்றை சந்துநாயரிடம் கொடுத்தார். எதுக்கும் ஒரு தடவை நீங்க படிச்சு பார்த்துடுறது நல்லது என்றார் அவர். கேசவா, இங்கே வா. சந்துநாயர் மகனை அழைத்தார். கேசவன் குட்டி ஒரு போலீஸ்காரன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கற்பழிப்பு வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கத்தில் இருந்தான். கேசவன் குட்டி வெளியே வந்தான். இதை ஒரு தடவை படிச்சு பாரு. சந்து நாயர் உரையை மகனிடம் கொடுத்தார். கேசவன் குட்டி உரையை பிரித்து அதற்குள் இருந்த பத்திரத்தை வெளியே எடுத்து வாசிக்கத் தொடங்கினான். அவன் படிக்கத் தொடங்கிய சில கணங்களில் பத்திரத்தின் கீழ்ப்புறத்திலிருந்து ஒரு கருகல் வாடை எழுந்தது. தொடர்ந்து சன்னமான புகை மேலெழும்பத் தொடங்கியது. தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில்.